பிக் பாஸ் இன்றைய எபிசோட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறத உறுதியாக நம்புகிறேன். இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் நம்ம பேசுகிறதுக்கு இருக்குது. அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் நேரம் அதிகமாகும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை மாதிரி போச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சிருங்க. இன்றைய எபிசோடில் ரைஸா அப்புறம் ஜூலி ரெண்டு பேரும் வெளியே உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு சின்ன சீன் வந்தது. அந்த சீக்வன்ஸில் ஜூலி கேட்குறாங்க, ஒரு நேர்காணல் ரைஸா கிட்ட பண்ணுறாங்க. அந்த நேர்காணலில் நீங்கள் வேலையால் யாரை செலக்ட் பண்ணியிருப்பீங்க, இந்த வீட்டில் யார் சோம்பேறி, வெளியே யாரை அனுப்புவீங்க, யாரை நாமினேட் பண்ணுவீங்க, இது போல் பல விஷயங்கள் கேட்டுகிட்டே வர்றாங்க. அதில் தான் யாரை அறைவது அப்படின்னு அவங்க கேட்குறது ஒரு அன்வான்ட் கொஸ்டின் தான். ஒரு டீசெண்டாக அவங்க பேசிட்டு இருக்காங்கங்கிறப்ப அவங்க மனசில், ஜூலியோட மனசில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, ஜூலி மனசில் யாரோ ஆள் மனசில் புகுந்து உங்ககிட்ட மக்கள் சப்போர்ட் இருக்குது, நாங்கள்லாம் இங்கே படத்தில் நடித்து வந்தோம், அப்படி வந்தோம் இப்படி வந்தோம், ஆனால் நீ தான் மக்கள் பிரதிநிதியாக வந்திருக்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விதைச்சிருக்காங்க. அதனால் மக்கள் சப்போர்ட் நமக்கு தான் இருக்குங்கிற ஒரு ஆணவம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. இந்த வெளிப்பாடு தான் எல்லாரையும் நிற்க வச்சு யாரையாவது அறையணும்னு நினச்சா யாரை அறைவீங்க அப்படிங்கிற அந்த கேள்வி வெளிப்பாடு. அந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறதா என்னோட கருத்து. இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும், அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் யாரை அறைவீங்க அப்படின்ட்டு இன்னொரு வீட்டு உறுப்பினர்கிட்ட கேட்க முடியுமா? அப்படி கேட்டால் அந்த குடும்பம் ஒரு நல்ல முறையில் செல்லக்கூடிய குடும்பமாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இது அவங்க மனதில் இதுக்கு முன்னாடியும் இதே சம்பவத்தை ரிப்பீட் பண்ணாங்க. என்னன்னா, காயத்ரி கிட்ட அவங்க நேர்காணல் கேட்குற மாதிரி ஒரு நடிச்சு காட்டினாங்க. அப்பையும் ஓவியாவை டார்கெட் பண்ணி ஜூலி சில கேள்விகள் கேட்டாங்க. அதே மாதிரி தான் யாரை அறைவதுங்கிறப்ப கண்டிப்பாக ஓவியான்னு தான் பதில் சொல்லுவாங்க ரைஸா அப்படின்னு மனசில் பட்டனால அந்த கேள்வியை மீண்டும் முன்வைக்கிறாங்க. இது ஒரு தேவையில்லாத கேள்வியாக தான் எனக்கு பட்டது. அந்தளவு ஒரு வக்ர புத்தி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட பார்வையாக இருந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஜூலி இது வரைக்கும் இந்த பிக் பாஸ் வீட்டில் எந்த ஒரு பொறுப்பும் ஏற்றுக்கிடலை அப்படிங்கிறனால ஒரு பொறுப்பை பிக் பாஸே ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. ரெண்டு டீமாக பிரித்து ரெண்டு பேரை சமைக்கிறாங்க. இதில் எந்த சமையல் பெஸ்ட்டு அப்படிங்கிற தேர்ந்தெடுக்கிற ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க. பொறுப்பு கொடுத்த உடனேயே ஜூலிக்கு தனக்குள்ளே இருந்த அகங்காரம் தலைக்கு மேலே வந்துடுது. உடனே போகிறாங்க, காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறாங்க, மேக்கப் போடுறாங்க. எதுக்கு இந்த நடிப்பு? ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும், அந்த வீட்டுக்குள்ளே நமக்கு ஒரு பொறுப்பு வந்திருக்குன்னா ஒரு அகங்காரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் செய்வோமா? அந்த எண்ணம் வரணும். என்னமோ அவங்க ஏதோ நாட்டை ஆள்ற மகாராணிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அகங்காரத்தில் அதை செஞ்சதாக தான் என் மனசுக்கு பட்டது. நான் இந்த வார்த்தையை சொன்னதுக்கு மன்னிக்கணும். அதே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஜூலி அந்த டேஸ்ட் பார்க்குறாங்க எல்லா ஃபுட்டும். அந்த சாப்பாடு சாப்பிட்றப்ப புறை ஏறுது. அப்போ ஸ்நேகன் தட்டுறாரு. அப்போ ஓவியா நான் தட்டுறேன்னு சொன்னப்ப திரும்பி பார்த்துட்டு அப்படி முறைச்சிட்டு விலகி போகிறாங்க. எதுக்கு இந்த எண்ணம் அப்படின்னு தெரில. இதெல்லாம் அவங்க மனசுக்குள்ளே இருந்து அந்த காழ்ப்புணர்ச்சி வெளிக்காட்டுது. அவங்களுக்கு அந்த டாஸ்க்கு கொடுத்த உடனே எல்லாருமே நம்ம ஜட்ஜ் பண்ணியிருப்போம், கண்டிப்பாக ஓவியா இருக்கிற டீமை செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே ஜட்ஜ் பண்ணியிருப்போம். ஏன்னா இந்த டாஸ்கில் தோக்குற டீம் சேவகங்கள் செய்யணும். ஜூலிக்கு ஒருத்தர் நிழலா பின்தொடரணும், ஒருத்தர் மசாஜ் பண்ணணும், ஒருத்தர் சமைச்சு போடணும், ஒருத்தர் சிவப்பு கம்பளம் விரித்து கால் தரையில படாம அப்படியே தாங்கி பிடிக்கணுமா ஜூலி அம்மாவை. அதனால இவங்க கண்டிப்பா ஓவியா இருக்கக்கூடிய டீமை தான் தோக்கடிக்க போறாங்கிறது டாஸ்க் ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க நடவடிக்கை எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ண போறப்ப ஓவியா ஆர்வமா கேட்குறப்ப திமிரா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், எனக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, ரெகுலேஷன் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, டுபாக்கூரு, லொட்டு லொசுக்கு, இதெல்லாம் எதுக்கு இந்த பில்டப்பு? இப்போ உங்க ஃபேமிலியில இப்போ ஜூலி அவங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தா அவங்க அப்பா அம்மா கிட்ட இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்களா, அவங்க சகோதர சகோதரிகள் கிட்ட இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்வி எனக்கு அடிப்படையா வந்தது. அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஓவியா இருந்த டீமை தான் தோக்க அடிச்சாங்க. இது எனக்கு முதல் தப்பா பட்டது. இந்த இடத்துல இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஜூலி மேலே நம்ம எல்லாருக்குமே அவங்க பண்ணுற தவறுகள் எல்லாருமே வெளிப்படையாக நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் திருத்திக்கலாம் நம்மளை நிறையா விஷயங்கள் எதிர்பார்க்குறோம். அதை மாதிரி நான் இன்னைக்கு எதிர்பார்த்தது, நம்ம எல்லாருமே ஓவியா இருக்கிற டீமை தான் தோக்கடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இதுக்கு மாறா ஜூலி ஓவியா இருக்கிற டீமை ஜெயிக்க வச்சுட்டாங்க அப்படின்னா
உண்மையிலே அது வந்து ஒரு பாராட்டுக்குரிய ஒன்றா இருக்கும். நல்ல ஒரு இம்பாக்ட் நடுநிலையோட தான் இந்த பொண்ணு நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மனசுல எதுவும் இல்லாம நல்லா தான் நடக்குதுன்ட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்திருக்கும். அது எது அந்த இடத்துலையும் வந்து திரும்ப அதே தப்பை பண்றாங்க. அதுக்கடுத்து யார் யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்க போறாங்கிறப்ப இதுல எவ்வளவு காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா, ஜூலி அம்மாவோட கால் வந்து தரையில படாம நடக்கிறதுக்கான சிவப்பு கம்பளம் விரிக்கும் வேலையை வந்து ஓவியா கிட்ட கூட கொடுக்குறாங்க. இது வந்து ஜூலி இன்னைக்கு பண்ண 2வது தப்பு. ஜூலி என்ன பண்ணியிருக்கணும், புத்திசாலி பொண்ணா இருந்தா ஜூலி இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நிழல் மாதி பின்தொடர்றதுக்கு வையாபுரிய தேர்ந்தெடுத்ததுக்கு பதிலாக ஓவியாவை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஓவியாவை வந்து சிவப்பு கம்பளம் விரித்து ஜூலி அம்மா கால் தரையில படக்கூடாதுன்னு பண்ணது வந்து அவங்க பண்ண முட்டாள்தனம். இதனாலதான் அதுக்கடுத்து வந்து நிறைய சம்பவங்கள் நடந்தது. ஓவியா அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட அவங்களுக்குன்னு ஒரு இமேஜ் ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம மறுக்க முடியாது. 28 படங்களுக்கு மேல நடிச்ச ஒரு நடிகை. அவங்க வந்து இந்த பொண்ணுக்கு வந்து சிவப்பு கம்பளம் விரித்து செய்யறது அப்படின்னா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நல்லா பழகிட்டு இருக்காங்க, நண்பர்களாக இருக்காங்க. அப்படிங்கிறப்ப தேர்ந்தெடுத்திருந்தா இந்த பிரச்சனை இல்லை. ஒரு எதிரிய எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது அப்படிங்கறக்காக காலில் விழ வைக்கிறோம் அப்படின்னா அந்த எதிரி முன்ன விட 10 மடங்கு ஆக்ரோஷமா நம்ம மேல தாக்குதல் நடத்துவான். ஒரு மலை உச்சியில நின்று நான் உன்னை வெறுக்கிறேன் அப்படின்னு நம்ம கத்தணும் அப்படின்னா அது 4 திசையிலையும் இருந்தும் திருப்பி எதிரொலிக்கும். நான் உன்னை வெறுக்கிறேன், நான் உன்னை வெறுக்கிறேன், நான் உன்னை வெறுக்கிறேன்ட்டு. நம்ம சொன்னது ஒரு தடவை தான், ஆனா 4 தடவை அது திருப்பி நம்மளை நோக்கி நான் உன்னை வெறுக்கிறேன்னு வரும். அதே மாதிரி அந்த இடத்துல நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி பாருங்க, 4 மடங்கா நமக்கு வந்து அந்த அன்பு நான் உன்னை நேசிக்கிறேன்னு கிடைக்கும். எப்பயுமே அன்பை கொடுத்து பழகணும். வெறுப்பை நம்ம ஒருத்தர்கிட்ட கொடுத்தோம்னா அந்த வெறுப்பு 4 மடங்கு பலத்தோட திருப்பி நமக்கே வரும். இது ஜூலி பண்ணது மிகப்பெரிய தப்பா நான் வந்து பாக்குறேன் என் பார்வைக்கு. அதுக்கடுத்து ஓவியா தன்னோட ஆக்ரோஷத்தை காட்டினது, இது எல்லாமே வந்து பாக்குறப்ப இயல்பா ஒரு எதிரி வந்து தன்னை காலில் விழ வச்சுட்டான் அப்படிங்கிறப்ப அது வர்ற கோபம். அந்த இடத்துல ஓவியா கொஞ்சம் சாஃப்டா போயிருக்கலாம் அப்படின்னு இருந்தாலும் ஓவியா நடந்துகிட்டது தப்பு இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் ஜூலியோட நடவடிக்கை வந்து நம்ம மனசுல பட வச்சது. இது வந்து வெளிப்படையான உண்மை, இதை நான் மறைக்க விரும்பல. அதே மாதிரி ஜூலி தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்பலாம் மக்கள் என்னை நம்பி ஓட்டு போடுறாங்க, நான் வந்து கண்ணீர் விட 4 பேரை சம்பாரிச்சிட்டேன், இப்படி ஒரு குடும்பத்தை சம்பாரிச்சிட்டேன், சாதிச்சிட்ட ஜூலி அப்படின்ட்டு இதெல்லாம் டெலகாஸ்ட் பண்ணுவாங்க, மக்கள் மத்தியில சிம்பத்தி வரும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல பேசுறாங்க. இயல்பா ஜூலி இல்லை. ஜூலி கிட்ட வந்து ஒரு ஆணவம், அகங்காரம் இருக்கு. மக்களின் பிரதிநிதியா நீ வந்திருக்க, நீ மக்களின் தலைவி அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பில்டப்பை உள்ள மனசுல திணிச்சிருக்காங்க. அதுதான் பிரச்சனைக்குரிய காரணமா நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் வந்து காயத்ரி வெளியே உட்காந்து வந்து அட்வைஸ் பண்றாங்க. இத மாதிரி வந்து உனக்கு பொறுப்புன்னு வந்தோடனே ஏன் தலையில முளைச்சிக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எங்களுக்கே வெறுப்புணர்ச்சி வந்தது. இது எல்லாமே உள்ள இருக்கிற யாருமே ரசிக்கல, அப்போ வெளியே இருக்கிற நம்ம எப்படி ரசிச்சிருப்போம் யோசிக்கணும்ல. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த இடத்துலயாவது ஜூலி வந்து ஆமாக்கா நான் பண்ணது தப்பு தான், நான் யோசிச்சு பார்க்குறப்ப வந்து சில விஷயங்கள் பண்ணிட்டணும்னு தோணுது அப்படின்னு சொல்லியிருந்தா முடிஞ்சு போயிருக்கும். சரி ஓகே, ஏதோ ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்ட்டு. செஞ்ச தப்பை இது வரைக்குமே அவங்க ரியலைஸ் பண்ணுற மாதிரியே எனக்கு தெரியலை. தாம் செய்வது எல்லாமே சரி அப்படின்னு நினைக்கிறது வந்து உலகத்திலே மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு விஷயம். ப்ரோக்ராமில் ஒரே ஒரு விஷயம் என்னால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. என்ன அப்படின்னா, குடும்பத்துக்குள்ள என்னென்ன டாஸ்க் கொடுத்தா பிரச்சனைகள் வருமோ அதைத்தான் இவங்க டாஸ்காக வச்சு ஒரு கேம் ஷோ மாதிரி வந்து ப்ளே பண்ணுறாங்க. அதுதான் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இது நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் சமாளித்து யார் வந்து ஆரோக்கியமான மனநிலையில் வர்றாங்க, அது மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது ஏற்றுக்கொள்கிற மாதிரி சரியான விஷயமா இருக்குது அப்படிங்கிறதான் இந்த ப்ரோக்ராமோட மெயின் கான்செப்டாக வந்து போயிட்டுருக்கு. இப்போ இன்னைக்கு நடந்த இந்த சம்பவத்தின் மூலம் நான் வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லிக்க விரும்புகிறது ஒரே ஒரு விஷயம்தான். ஒரு மலை உச்சியில் நின்று நான் உன்னை வெறுக்கின்றேன் என்று நீங்கள் கத்தினால் அந்த ஒலி 4 குரலாக திருப்பி உங்களை நோக்கி வரும். நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னால் 4 முறை திருப்பி உங்களை நோக்கி அது நான் உன்னை நேசிக்கிறேன் வரும். அதனால அன்பை கொடுங்கள். இன்னைக்கு ப்ரோக்ராம்ல அதுதான் மெயினான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஜூலி வந்து இன்னைக்கு அன்பை கொடுத்திருந்தால் கண்டிப்பா வந்து ஜூலிக்கு வந்து அந்த அன்பு பல மடங்கு திரும்பி வந்திருக்கும். அவங்க ஓவியா கிட்ட
வெறுப்பை கொடுத்தாங்க. அதனால ஓவியா அதை விட 4 மடங்கு வெறுப்பை திருப்பி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதா என் பார்வைக்கு படுது. அன்பை கொடுங்கள், நீங்கள் கொடுத்ததை விட பல மடங்கு அதிகமாக திருப்பி உங்களுக்கு வரும். யார் மீதும் வெறுப்பை காட்டாதீர்கள் என்ற ஒரு ஒற்றை கோரிக்கையோடு இன்னைக்கு ப்ரோக்ராம் பத்தி என்னோட கருத்தை நான் பதிவு பண்ணதை முடிச்சுக்கிறேன். மீண்டும் நாளைக்கு ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சந்திப்போம். நன்றி.